நாங்கள் வந்து அப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்த ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாம இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவரா இருக்குன்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. சோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்க அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூ ஆர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸ் தோணாது, பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரோ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால ஸ்பெஷல் பாண்டு. ஆனா ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரன் தான் போயிட்டு இருக்காங்க. பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில தூக்கி வச்சிருந்தாருன்னா அண்ணா தோல்ல தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி தப்பு. ஸோ நிறைய அவங்களை பார்த்து நம்ம கத்துக்குவோம். அவங்க எல்லா விஷயத்திலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி. Yeah, I request everyone to kindly stay back. எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்த ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாம இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவரா இருக்குன்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. சோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்க அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூ ஆர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸ் தோணாது, பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரோ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால ஸ்பெஷல் பாண்டு. ஆனா ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரன் தான் போயிட்டு இருக்காங்க. பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில தூக்கி வச்சிருந்தாருன்னா அண்ணா தோல்ல தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி தப்பு. ஸோ நிறைய அவங்களை பார்த்து நம்ம கத்துக்குவோம். அவங்க எல்லா விஷயத்திலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்க வந்ததுக்கு காரணமும் அதுதான். என்னோட பார்த்து ஃபர்ஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் சோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கமிங். அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் யூ ஒர்க் அ லாங் வே. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேர் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் யூ காட் இஸ் the youthன்னு சொல்லலாம். அதாவது the energy. இப்ப நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆயிட்டேன். நம்ம வெற்றி சார் தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனா தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியா இருக்கணும் தான் வர்றாங்க, திரும்ப ஹாப்பியா இருக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுகிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்ல ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு. நம்ம கிருஷ்ணா தான். அடப்பா, ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆர்டிஸ்ட், வெரி கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துல எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் அதர் ஜேர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்ப வந்து கிருஷ்ணா நடிச்சு கரெக்ட் சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இது நீ கொஞ்சமா பண்ணுங்க அப்படின்னாரு. பட் I thought he has a very nice funny bone to him. any ad, any moment இருந்தாலும் he can make it funny and he can make it look good. டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, யாரு கேட்கும்போது சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் see that இன்னைக்கு பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட். வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஆனா இப்ப பண்றதே இல்லை நம்ம. So love stories பண்றது presentation, I thought it's very very catchy. And again Jenoda music was very catchy. நான் டாடாலே ரொம்ப ரசிச்சேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. And all you guys, all the actors, இதுல
வெல்கம் டு தமிழ். கத்திட்டீங்களா தமிழ் பேசினாங்களா இல்லை? ஓகே, பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ் அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. இந்த தியேட்டரில் இந்த படம் வந்து I'm sure people are going to love this film. And now, if I want to tell something to you guys, I would say, do anything you do with a lot of love. உங்களோட அன்போடு நீங்க எது பண்ணீங்கன்னாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்குல அன்பு கிடைக்கும். அதனால அதை மட்டும் எப்பவுமே நம்ம சின்சியரா பண்ணிட்டே இருக்கணும். இன்னொன்னு, ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியில இருந்து வர நெகட்டிவிட்டி உள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்னைக்கு நிறைய லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேற மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம யூ கீப் டூயிங். நீங்க நினைச்சதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். அவ்வளவுதான். That's all I wanted to share here. And all the very best to producers. விஷ்ணு அண்ணானே கூப்பிட்டு வந்து பொழிவான். So I'm here for Vishnu. Thank you Vishnu. Thank you for all the love that you always share to me. And இந்த படத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனா இருந்தா அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலா மெடல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. So happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family, and not just you brothers but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறணும். நன்றி. Thank you so much, sir. அவ்வளோ அழகான ஒரு கைண்ட் விஷஸாக இருந்தது. ரொம்ப நன்றி. வழியாக our time favorite director வெற்றிமாறன் அவர்களே பேசுவதற்காக அன்போடு மேடை பழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாரில் சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு. அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார், என்னோட 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ I didn't know the story behind this. I said, oh, okay. So, okay. Now, I feel அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையா தெரியுது. And we all seek goodness. And ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும், இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது we are touched. ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்க லைஃபை ஒரு மொமெண்டா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ ஆன் தட் நோட் ஐ வில் கெட் இன்டு திஸ் whatever that I saw on the screen. So first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And சாங்ஸாகவுமே வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்து. ஓவரால் அந்த எனர்ஜி, அந்த வைப் ஆஃப் ஒரு யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலாக. அண்ட் த காஸ்ட் ஹூ வி சா ஆன் ஸ்க்ரீன், அவங்க சொன்ன மாதிரி I could sense that they were really friends. அவங்க வந்து it was not like they had performed, they had done something for the camera. அதுக்கு வந்து டைரக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம். because I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time என்ற மாதிரி இருந்தது. whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தது நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட்ஸ் ஐ டென்ட் ஃபீல் லைக் யூ வர் கான்ஷியஸாகவும் நர்வஸாகவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. It is a promising film. I wish the whole team a great success. Thank you very much. And நான் இங்க வந்ததுக்கு first reason, விஷ்ணு சொன்ன மாதிரி
ரமேஷ் குடாலா சார் தான். அவர் எனக்கு வந்து 2011ல இருந்து தெரியும். அப்பப்போ பேசுவார். திடீர்னு சொல்லுவார், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. நான் பயந்துருவேன். சார் என்ன அப்படி சொல்லுங்க? நோ யா, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வாட் மேன் யூ நாட் கால் மீ இன் அ லாங் டைம் அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார். அண்ட் இஃப் ஐ ஹேவ் சம் டவுட்ஸ் அபவுட் சர்டன் திங்ஸ், I will call him and he'll immediately, like, அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெல்லாம் தெரியாது. ஃபோன் பண்ணி, do you have a minute ன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா, then I will discuss. I'll ask and he'll start explaining until the point, சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போ he gave me something that I needed, very important information he gave, and thank you for all the informations, and thank you very much. Okay, I request the cast and crew along with the special guest to please join us on stage. So நம்ம வந்து இசை தட்டு வெளியிட போறோம். Yes. Karthi sir, please join us on stage. Archana ma'am, please. Tyagarajan sir, please come and join with us. Vignesh Karthik sir, please join with us. Aishwari Ganesh sir, please join us on stage. Najain sir, please join us on stage. Yeah. Can we have the editor, DOP, and the entire cast and crew to please join us on stage? We have this audio launch happening right now with a picture moment. Durai sir. Director Challa Ayavu, can we please have you on stage, please? PRO Suresh Chandra sir, please join us on stage. DOP Kannan, please join us on stage. Director Manu Anand sir, please join us on stage. Director Praveen, please join us on stage. Yeah, I hope all the cast and crew is on stage. Okay. சிறப்பு விருந்தினர்கள் இசை தட்டை வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். கொஞ்சம் க்ளோஸர். Please. Yes, ஒரு picture எடுத்துடலாம். Photographers pictures. Director Tyagaraja Kumarajan sir, can you please join us on stage? Thank you, sir. Thank you so much. I request the cast and crew to please stay back. Cast and crew, separate picture. Oh, okay. Okay. I request the cast and crew to please stay back for a picture moment. இந்த மைக் எடுத்து விடா. ஆமா, நான் இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். மைக் எடுத்து யார்
யா சென்டர் ஸ்டேஜ் வந்துடலாமா ஒரு பிக்சருக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் கேன் தி டீம் மூவ் டு த ரைட் ஒரு பிக்சருக்காக Yeah. Yeah. Thank you so much. Okay, Karthi sir, please வாங்க. ஆ